Hello guys, welcome to Middle Class Gully Cricketers. Hello Raven bro, hello Prasad bro. ஸோ நியூ சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎல் கவர் பண்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை டிஎன்பிஎல் வந்துட்டு எல்லா மேட்சுமே மோஸ்ட்லி நல்லா க்ளோஸ் மேட்சஸா போயிருக்கு. என்ன சொல்றது, எல்லாம் நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு. அண்ட் டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட்ஸ் லாஸ்ட் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் ரொம்ப நல்லாவே இதுவாயிருக்கு. நிறைய புது பிளேயர்ஸ், நிறைய எல்லா டீம்லயும் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன சொல்றது, என்னதான் வந்துட்டு அஸ்வின், முருகன் அஸ்வின், விஜய் சங்கர் மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்களும் அவங்களையும் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி டிஎன்பிஎல் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சங்கர் நல்ல பிளேயரா? விஜய் இல்ல சங்கர் ஆக்சுவலா இல்ல நல்ல பிளேயர் அந்த அந்த மீன்ல இல்ல, லைக் என்ன சொல்றது, அவர் ஒரு நேஷனல் டீம் ஆடி இருக்காரு. ஸோ இஸ் அ கேப்டன் இந்தியன் பிளேயர். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஒரு இதையும் வந்துட்டு ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இனிஷியல் தாட் சொல்லுங்க, மேட்ச் எப்படி போச்சு? சிஎஸ்டி வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், பட் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போயிட்டாங்க. சொல்லுங்க உங்க இனிஷியல் தாட் பிரசாத் ப்ரோ. இல்ல, சிஎஸ்டி வந்து ஆக்சுவலி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ திங்க் 8 பவர் பிளேல வந்து they were easily placed at 51 for 2. ஸோ ஜெகதீஷன் அண்ட் பிரதோஷ் பால் ரஞ்சன் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஜெகதீஷன் பிரதோஷ் பால் ரஞ்சன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவர் சவுத் ஆப்பிரிக்காவோடலாம் வந்து டெஸ்ட் டீம்ல வந்து கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரி. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால டபுள் செஞ்சுரி சவுத் ஆப்பிரிக்காவோட அடிக்கிறது வந்து ஒரு பெரிய பிஸ்தா பிளேயர் தான் அவரு. வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர், நிறைய பேருக்கு தெரியாது. ஐ ஹோப் பீப்புள் நோ பிரதோஷ் ரஞ்சன் பால் த்ரூ திஸ் பாட்காஸ்ட். ஸோ அவரு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் ஆடினாரு. பிகாஸ் சிஎஸ்டி kept losing wickets at the other end. அந்த மொஹபட் அலின்னு ஒரு ஸ்பின்னர் நல்லா போட்டாரு ஃப்ரம் திருப்பூர் டீம் நினைக்கிறேன். ஸோ திருப்பூர்ல நல்லா போட்டாரு, நல்லா கேச்சஸ் பிடிச்சாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் சூப்பரா இருந்தது. பட் பிரதோஷ் பால் ரஞ்சன் kept on batting well. அந்த ஆந்திரே சித்தார்த்தன் ஒரு பிளேயர் நல்லா ஆடினாரு, 17 years old. பட் அவர் நல்லா ஆடினாரு. ஸ்டார்டிங்ல எச்சியா இருந்தாரு, பட் ஆக்சுவலா நல்லா கனெக்ட் பண்றாரு. ஐ திங்க் he has a very good future. அப்புறம் வந்து ஐ திங்க் லாஸ்ட்ல வந்து தேங்க்ஸ் டு இது புவனேஸ்வரன் ஒருத்தர் திருப்பூர்ல இருந்து நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. வாஸ் ஹிட்டிங் த நெக் வெரி ஹார்ட். தேங்க்ஃபுல்லி விஜய் சங்கர் ஒரு ஓவர் கொடுத்தாரு, வச்சு காட்டிட்டாரு பிரதோஷ் பால் ரஞ்சன். ஸோ தட் ஓவர் டர்ன்ட் அவுட் டு பி அ டர்னிங் பாயிண்ட் ஓவர்னு சொல்லலாம். ஸோ ஒரு டீசென்ட் ஃபினிஷ், 158 for 6 at 20 overs was okay. ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்ல வந்து இந்த டார்கெட் வந்து கொடுத்தா நீங்க சேஸ் பண்ணுவீங்களா கேட்டா வந்து கண்டிப்பா சிஎஸ்டி would have taken with both hands. ஏன்னா pitch was a double pitched wicket and also decent contributions from Jagdish and good contributions from Andre Siddharth and good contribution from ஓப்பனிங்ல அவர் சுந்தர்னு யாரோ பேர் தெரியல. அண்ட் ஆல்சோ பவுலிங், as far as bowling was concerned நல்லா போட்டாங்க பவுலிங். அங்க நல்லா போட்டாரு, அந்த கேரம் பால்ஸ் அண்ட் அந்த வேரியேஷன்ஸ் நல்லா போட்டாரு. ராகுல் ஷா எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், அவரும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா போட்டாரு. ஃபீல்டிங் எக்ஸலண்டா இருந்தது. ராகுல் ஷா ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு, துஷார் ரஹேஜான்னு நினைக்கிறேன். வெரி குட் கேட்ச். இந்த வயசுல அதுவும் இந்த மாதிரி கேட்சஸ் பிடிக்கிறதுலாம் வந்து வாஸ் கிரேட். அவுட் ஃபீல்டிங் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் ஐ டோன்ட் நோ, லைக் அந்த எஸ் கார்த்திக்னு ஒருத்தர் நல்லா ஆடினாரு. இன்ஃபேக்ட் அவர் சீக்கிரம் வந்தா ஒரு கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா வந்து மேபி அவர் ஸ்ட்ரைக் ரேட் கூட அமேசிங்காலாம் இல்ல. ஐ திங்க் 74 runs தான் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. பட் நல்லா ஆடினாரு. ஆக்சுவலா ஐ திங்க் ஹி ஹாஸ் a வெரி குட் ஃபியூச்சர். அதான் கேஎல் ராகுல் மாதிரியே இருக்காரு, ஹெல்மெட் போட்டு ஆடினா. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா ஆடினாரு. அண்ட் ஆல்சோ பெரியசாமி வந்து வாஸ் பிக் அப் த பவுலர்ஸ். லைக் இந்தியன்ல ஐபிஎல்ல எப்படி பும்ராவோ வந்து டிஎன்பிஎல்ல வந்து பெரியசாமி அவர் நான் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அவர் நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹேமங் பதானி வந்து யூஸ் டு பேக் ஹிம் அ லாட். ஹேமங் பதானி வந்து அட் சம் பாயிண்ட் நான் அவரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவாரு பெரியசாமி ஹேஸ் அ வெரி குட் ஃபியூச்சர் பட் ஹி ஹாஸ் a lot of things to learn அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பெரியசாமியோட 4 overs was very crucial. அண்ட் அபிஷேக் தர்மர் டீசெண்டா போட்டாரு. ஓவரால் வெரி குட், வெரி கிரேட், வெரி காம்ப்ரிஹென்சிவ் டீம் எஃபர்ட் பை சிஎஸ்டி. The first game they are winning out of 3 games. I think the first game they are winning. 5 more games to go. I think இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நெல்லை ராயல் கிங்ஸ் அண்ட் சேலம், நெல்லை ராயல் கிங்ஸ் அண்ட் சேலம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நெல்லை ராயல் கிங்ஸ்ல வந்து நம்ம அபிஷேக் அவர் கேப்டன், அருண் கார்த்திக் இஸ் த கேப்டன். அண்ட் அருண் கார்த்திக் இஸ் த கேப்டன். நல்ல கேம்பெயினர், நல்லா ஆடுவார். சிஎஸ்கே ஐ திங்க் ஒரு மேட்ச் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா அடிப்பாரு அவரு. அண்ட் இங்க சேலம்ல பாத்தீங்கன்னா சஜித் சந்திரன் அகைன். Sajith Chandran வந்து I think Salem has beaten Dindigal in the last game and Nellai Royal Kings have beaten இவரு Chepak Super Gillies in the last game. அது ஒரு க்ளோஸ் கேம். நிதிஷ் ராஜகோபால் வின் பண்ணி தருவாரு. வெரி க்ளோஸ் கேம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து குட் டு சி சிஎஸ்ஜி வித் வின் டுடே. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட், எனக்கு சிஎஸ்ஜினா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐம் ஃப்ரம் சென்னை. ஸோ லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி தே கம் டு த top 4 and go and win the glory. Terla maybe because they have a lot of match winners, experienced team kuda. So these are my initial thoughts about the game today.
ஸோ ரேவந்த் நீங்க சொல்லுங்க, திருப்பூர் என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி போச்சு மேட்ச், நீங்க உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. அண்ட் டிஎன்பிஎல் த்ரூ அவுட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, ஸோ எப்படி இருக்கு இந்த டிஎன்பிஎல் இந்த வருஷம்? லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்து இதுல டிஎன்பிஎல் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜே என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயம் இல்லாம இருந்தது. டிஎன்பிஎல்ல ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பிளேயர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு போயிட்டு அவங்க நல்ல பிரைஸ்க்கு போயிட்டு அவங்களோட புது டீம்ல வந்து அவங்களுக்கான ரோல். ஆக்ஷன்ஸ் எப்பவுமே இல்ல ஆக்சுவலா டிராஃப்ட் இல்ல டிஎன்பிஎல் ஆக்ஷன் வந்து கடைசி ஒரு 2 வருஷமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிராஃப்ட் சிஸ்டம் தான் இருந்துச்சு. இப்ப மேஜர் லீக் அங்கெல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி டிராஃப்ட் தான், லைக் பிளேயர்ஸ் இது பண்ணி நீங்க எடுத்துக்கிறது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்துட்டு இப்ப ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது அஸ்வினே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பாரு. அஸ்வினே அந்த ஆக்ஷன்ல உட்கார்ந்தாருன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் ஆக்ஷன் வந்து அஸ்வின் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல. சோ அதனால இப்போ லைக் நிறைய டீம்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் நிறைய இது மாறி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கிரேட் விஷயம். லைக் ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாவும் நிறைய இந்த ஆக்ஷன் மூலியமா ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஃபினான்ஷியலா நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் வரும்போது லைக் திடீர்னு ஒரு 10 லட்சம் ஒரு 15 லட்சம் அப்படி கிடைக்கும் போது அது ஃபினான்ஷியலாவும் அவங்க ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த டிஎன்பிஎல் ஆக்ஷன். ஸோ கமிங் டு டுடேஸ் மேட்ச் வந்து இன்னைக்கு பிக் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேபாக் சூப்பர் கில்லிஸ்ல இருக்காங்க. நாராயண் ஜெகதீஷன், பாபா இந்திரஜித், அபிஷேக் தன்வர், அப்புறம் வந்து சாரி பாபா அபரஜித். இந்திரஜித் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் நினைக்கிறேன். பாபா அபரஜித், அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் தன்வர், அஸ்வின் கிறிஸ்ட், இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு நிறைய எல்லா ஃபார்மேட்ஸ்லயும் நல்லா பண்ண நிறைய பேர் வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸ்ல இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த திருப்பூர் தமிழன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ், ஒரு சில பேர் வந்து லாஸ்ட் சீசனே நிறைய நல்லா பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமித் சாத்லிக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப திருச்சிக்கு வந்து போன வருஷம் சூப்பரா விளையாண்டாரு அமித் சாத்லிக். அதே போல அனிருத்தா பாலச்சந்திரன், அனிருத் பேட்ஸ்மேன், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒருத்தர் அனிருத்தா சீதாராமன். அவர் வந்து ரஞ்சித் டிராஃபிக்கா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு லிமிடெட் ஓவர்ஸ்ல நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சங்கரும் ரஞ்சித் டிராஃபில லைக் விஜய் ஹசாரே டிராஃபில எல்லாம் வந்து நிறைய நல்ல மேட்ச், அவரு இன்டர்நேஷனல் பிளேயர், ஐபிஎல் பிளேயர் தாண்டி தமிழ்நாடு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ லைக் இவங்களை சுத்தி விளையாடும் போது வந்து மற்ற டீம் பிளேயர்ஸும் நிறைய நல்லா டெவலப் ஆறாங்க. மதிவண்ணன் சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட ஒருத்தர் இருக்காரு ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல. அவர் கூட ஒரு நல்ல ஒரு பவுலர் தான். அவர்லாம் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லைக் ஒரு நீங்க விளையாடும் போது நீங்க வந்து ஒரு உங்க லெவல்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ் நீங்க போலிங் புதுசா வந்து ஒரு பையன் போலிங் போடுறான்னா இந்த அபர்ஜித் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் அண்டர் 19 விளையாண்ட பிளேயர் கூட இருக்கும் போது டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ இது லைக் ஓவரால் டிஎன்பிஎல பத்தி என்னோட இனிஷியல் தாட்ஸ் இதுதான். இன்னைக்கு மேட்ச் பர்டிகுலர் ரிவ்யூ பாத்தீங்கன்னா வந்து 158 வந்து ஒரு பார் ஸ்கோர் போட்டாங்க. நல்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான். ஆனா வந்து அவங்க பவுலிங்கும் அவங்க ஃபீல்டிங்கும் இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. இந்திரஜித் பிடிச்ச கேட்ச், சாரி அபர்ஜித் பிடிச்ச கேட்சா இருக்கட்டும், அப்புறம் ராஹில் ஷா பிடிச்ச கேட்ச், லைக் அதுக்கப்புறம் பவுலர்ஸை சேஞ்ச் பண்ண விதம். ஏன்னா எந்த கரெக்ட் ஒரு சைடு வந்து எஸ் கணேஷ்ன்றவர் வந்து நின்ட்டார் ஒரு சைடு, நான் வந்து மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா பிளான் பண்ணி நின்னாரு. அவருக்கு சப்போர்ட்டா வந்து அமித் சாத்லிக்கோ இல்ல வந்து அனிருத்தா சீதாராமோ நின்று இருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிட்டு வின் கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குமே அந்த எபிலிட்டி இருந்தது. ஆனா அவங்க யாருமே சரியா நிக்கல. ரெண்டாவது இவங்க பவுலர்ஸ் வந்து லைக் ஸ்பின்னர் வந்து கரெக்டான ஓவர்ஸ் கொடுத்து நல்லா மேட்சை கொண்டு போனாரு அபர்ஜித். ஸோ மெயினா வந்து எப்படின்னா ஃபீல்டிங் அண்ட் ஓவர்ஸ் ரொட்டேஷன் தான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தது. ரெண்டாவது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு வந்து எஸ் கணேஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் சிங்கிள் ஹேண்டடா நின்றுதான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா 16 ரன்ல. அனிருத்தா சீதாராமன் வந்து 7 ரன் 10 பால். அமித் சாத்லிக்கும் வந்து பால்ஸ் நிறைய கொஞ்சம் எடுத்துட்டு ரன்ஸும் ஸ்கோர் பண்ணல. லைக் அவங்க 2 பேரோட சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. ஓவரால் லைக் சிஎஸ்ஜி வந்து இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. லைக் நிறைய புது ஸ்பின் அருண் ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 மேட்ச் தோத்துருந்தாலும் லைக் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க மேட்சஸ் வின் பண்ணிட்டே போகணும்.
ஸோ அதான் ஆக்சுவலா எனக்கும் அதே தான் ஸ்டார்டிங் தாட். இது வந்துட்டு சிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்து கேம் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்துட்டு கப் அடிச்சப்ப அவங்க இனிஷியல் 2 மேட்சஸ் தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கப் அடிச்சாங்க. அண்ட் சேப்பாக் நம்ம பார்த்துருக்கோம், ஹேமங் பதானி தான் ஹெட் கோச்சா இருந்திருக்காரு, 2 வாட்டி டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் ராஜா சாரி 4 வாட்டி இல்ல, ஹேமங் பதானி 2 வாட்டின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஹேமங் பதானி 4 வாட்டியா? 2 வாட்டி நான் டோட்டல் ஓவராலா 4 சாம்பியன்ஸ். ஓவரால் 4. அவர் ஹேமங் பதானி ஆக்சுவலா 2 டைம்ஸ் நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ அதனால லைக் நல்ல டீம் தான். ராஜகோபால் சதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு எங்க திருச்சி பிளேயர் தான். நான் படிச்ச எங்களோட ஸ்கூல்ல பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் வந்துட்டு அவரு படிச்சாரு. ஸோ அது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கொஞ்சம் திருச்சி வந்துட்டு ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி திருச்சி டீம் வந்துட்டு நல்லா இதுவா இருக்கு. இவர் சஞ்சய் யாதவ் இருக்காரு, ஆந்தனி தாஸ் இருக்காரு. ஸோ அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு ஜெல்டப்பா இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க கூட பிளே ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ராயல் ஷாக் வந்துட்டு நம்ம ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அவர் ஆக்சுவலா அவர் எடுத்துக்கிற செகண்ட் பிளைண்டர் ஆஃப் த கேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல. இதுக்கு முன்னாடி ஷார்ட் தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச், சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்தாரு. இப்போ வந்துட்டு இங்க மிட் ஆஃப்ல இது ஆக்சுவலா கையில இருந்து பம்ப் ஆயிடுச்சு, பட் சம்ஹவ் ஹி மேனேஜ் அண்ட் புல்ட் ஆஃப் பிளைண்டர். பவுலிங் கொஞ்சம் சுமாரா தான் போட்டார் ஆக்சுவலா, 3 overs 30 runs கொடுத்தாரு. ஆக்சுவலா அஸ்வின் கிறிஸ்ட் அண்ட் அபிஷேக் தன்வர் இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. இது வந்துட்டு நீங்க பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்துட்டு டபுள் பேஸ்ட் விக்கெட் தான். 150 160 அடிச்சாலே திரும்பி அடிக்க முடியல. நம்ம மேட்சஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு சில மேட்சஸ் 168 முருகன் அஸ்வின் வந்து லாஸ்ட் 3 பால் 6 அடிச்சுலாம் வின் பண்ண வச்சாரு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு மேபி விஜய் சங்கருக்கு வந்துட்டு அவர் இன்ஜுரி இல்லாம இருந்திருந்தாருன்னா, அவருக்கு அந்த ஷோல்டர் இன்ஜுரி இல்லாம இருந்திருந்தா மேபி அவர் வந்து லாஸ்டா பினிஷ் பண்ணிருக்கலாம். பட் யா அவரு அந்த இன்ஜுரினால தான் அவரால் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இல்லைன்னா மேபி 16 ரன்ஸ்ங்கிறது கண்டிப்பா லைக் ஐ ஃபெல்ட் விஜய் சங்கர் as a கேப்டன் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அனிருத் சீதாராம் அவரை அனுப்புறதுக்கு ஐ திங்க் இவரே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். இன்ஜுரிலாம் நீங்க சொல்லலாம், பட் சி பிளேயிங் அட் அன் இன்டர்நேஷனல் லெவல், இந்த லெவல்ல வந்து நீங்க சீனியர் பிளேயர், பிளேயர்ஸ் ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. இங்கேயும் வந்து நீங்க 4 of 3 3 of 4 அடிச்சா ஐ டோன்ட் நோ, பட் ஸ்டில் ஹில் கெட் செலக்டட் டு ப்ளே ஃபார் தமிழ்நாடு. சாய் கிஷோரே விளையாட வச்சிருக்கலாம்னு தோணுது. சாய் கிஷோருக்கு ஜெட் லாக்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, சம்திங் ஏதோ வெளியில இதுவா டோர்னமெண்ட்ல இருந்தார் போல. இன்னைக்கு தான் வந்துட்டு வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலா இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா நான் வந்துட்டு எஸ் கணேஷ் இறங்கும் போது அவங்க இம்பாக்ட் சப்பா வந்துட்டு சாய் கிஷோர் எடுத்துருக்கலாமேன்னு யோசிச்சேன். பட் எஸ் கணேஷ் ப்ரூவ் மீ ராங். இல்ல நான் சூப்பரா ஆடுவேன். அவர் ஆக்சுவலா செம்மையா நல்ல கிளாஸ் காமிச்சாரு. அவருக்கு ஆமா ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் இல்ல. யாராவது ஒருத்தர், ஒரு சீதாராமனோ இல்ல அந்த முகமது அலியோ, யாரோ ஒருத்தர். அவர் முகமது அலி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த லைக் தேர்ட் லாஸ்ட் ஓவர் ஒரு 6 அடிப்பாரு, ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு. அது நல்ல ஷாட். ஆக்சுவலா சரி ஓகே, அது ஆக்சுவலா நல்ல ஷாட். சரி நல்ல ஒரு டச்ல இருக்காரு, நின்னா பினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா எஸ் கணேஷ் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு, நல்லா அவருக்கு பால் மீட் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் முகமது அலியோட ஸ்ட்ரைக் ரேட் 148 and he was having a great day with the ball. கேட்ச் எல்லாம் புடிச்சாரு. நான் சோலி முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஒரு ஜாஃபா ஃபார் டெலிவரி பை பெரியசாமி, ஒரு பயங்கரமான பால், அவரோட பீட் ஆனார் போல்ட். சோ பும்ரா ஆஃப் டிஎன்பிஎல் நினைக்கிறேன் பெரியசாமி. அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. லைக் லாஸ்ட் இயர்ஸ்லாம் ஒன்லி ஃபாஸ்டா போட்டுன்னு இருப்பாரு, லைன் அண்ட் லென்த் மட்டும் தான் இருந்தது. இப்போ ஒரு ஸ்லோயர் ஒன் போடுறாரு, ஸ்லோயர் ஒன்னா கரெக்டா நெயில் பண்றாரு. அது வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி 4 overs 18 odd runs தான் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். 2 wickets எடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பா பெரியசாமிக்கு வந்துட்டு ஐ விஷ் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ஆக்ஷன்ல பெரியசாமியை வந்துட்டு ஒரு டீம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ யா லெட்ஸ் see. வித் தட் நோட் இந்த மேட்ச் நம்ம சொல்லுங்க. ஸ்கவுட்டிங்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த மாதிரி விஜய் சங்கர்லாம், விஜய் சங்கர் இஸ் a great player but he's not able to perform again and again and again and again and again and again is failing. So players like பெரியசாமி or you be it batting நிறைய பேர், இந்த எஸ் கார்த்திக்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணலாம் மேபி, தெரியல. சோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணா வந்து ஐ திங்க் people can அதான் that's the beauty of TNPL. You always overshadow your potential and you perform better of the international players. அதுதான் பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஐ திங்க் சேலம் பெட் இவங்க திண்டுக்கல் டிராகன்ஸ், அங்க அஸ்வின் ஆடுவாரு. சேலம்ல வந்து பெருசா யாருமே இல்ல, சுஜித் சந்திரன் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து விஷால் வைத்தியா, ஒரு நார்மல் கவின் ஒருத்தர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் கவின். கவின் இஸ் லைக் உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் பிகாஸ் we follow TNPL and தமிழ்நாடு கிரிக்கெட் வெரி க்ளோஸ்லி. இப்போ தேர்ட் பர்சனுக்கு வந்து கவின் தெரியுமா இல்லாட்டி உங்களுக்கு வந்து சுஜித் சந்திரன் தெரியுமான்னு கேட்டா they will say they will not know.
and they'll always back Dindigul Dragons. Dindigul Dragons as Indrajit, Ravichandran Ashwin, and the Dindigul Dragons has a history of always having some great players. So that is the beauty of TNPL, and that is the beauty of cricket. Like it's anybody's game at the end of the day. So a lot of young talents coming up, and good to see a CSG win today. Probably Sai Kishore ஆடிருந்தாங்கன்னா the game would have been different, but அவர் ஆடல. So yeah. And Vijay Shankar is failing, bro. சொல்லுங்க சார், you go ahead. அதான். ஸோ விஜய் சங்கர் வந்துட்டு அவரோட புவர் ஸ்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவர் ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாருனா தான் அவரை வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஐபிஎல் ஸ்டேஜ்லயாவது அவரை வச்சு பார்க்க முடியும். ஒரு புவர் ஐபிஎல் சீசன் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இப்பவும் வந்துட்டு அவரோட புவர் ஈவன் பால்ல கூட அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதுதான் வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு தமிழ்நாடு ஃபேனா இருந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர் நல்லா பண்ணல அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ நாளைக்கு கடைசி மேட்ச் சேலத்துல நடக்க போகுது. நெல்லை ராயல் கிங்ஸ் அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் விளையாட போறாங்க. ஸோ ரேவந்த் ப்ரோட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சேலம் வந்துட்டு அவங்க கடைசி ஹோம் மேட்ச்ல வந்துட்டு ஒரு வின்னோட போவாங்களா? சேலம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. டீமும் ஆஸ் அ டீம் நல்லா கம்பைன்ட் ஆயிருக்காங்க. என்ன சொல்றது, கவின் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, சுஜித் சந்திரன் கேட்கவே வேணாம். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நெல்லையா சேலமா? எனக்கு தெரிஞ்சு நெல்லைக்கு வந்து கொஞ்சம் கேபி அருண் கார்த்திக் டீம் தானே அது. ஆமா ஆமா, அருண் கார்த்திக். லைக் அவங்களுக்கு வந்து அந்த சூர்யா பிரகாஷ்லாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூரிய பிரகாஷ் அந்த ஒரு டீம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெல்லைக்கு தான் கொஞ்சம் கோவைன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அருண் கார்த்திக்கும் மோகித் ஹரிஹரன் ஒருத்தர் இறங்குவாரு. மோகித் ஹரிஹரன் அவரு இல்ல, சூரிய பிரகாஷ் இஸ் பிளேயிங் ஃபார் நெல்லை தான். நான் ஸ்குவாட் பார்த்தேன். ஓகே ஓகே. அவர் தமிழ்நாடுக்கு அவரும் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ண. நிதிஷ் ராஜகோபால் நெல்லை ராயல் கிங்ஸ். லைக் எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் வந்து நெல்லைக்கு தான் ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். கேபி அருண் கார்த்திக், சூரிய பிரகாஷ், அஜித் ராம் கூட ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அஜித் ராம் இஸ் பிளேயிங் ஃபார் அஜித் ராம் இல்ல அஜிதேஷ் அவர் தான். ஒல்லியா இருப்பாரு, செம்மையா ஆனாரு. லாஸ்ட் சீசனே வந்துட்டு ஒரு சூப்பர் டோர்னமெண்ட் அவருக்கு. ரித்திக் ஈஸ்வரன் ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு, அவரும் லெஃப்ட் ஹேண்டரு, அவரும் செம்மையா அடிப்பாரு. அவரும் ஆக்சுவலா ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயரு. அவரும் மேபி நாளைக்கு வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ஷன்ல இருப்பாரு. சோ யா, நீங்க ரேவந்த் வந்துட்டு நெல்லை சொல்லுங்க. என்ன நெல்லை தான் ஃபேவரட்ஸ்னு தோணுது என்னமோ. ஓகே. சோ பிரசாத் ப்ரோ நீங்க சொல்லுங்க, சேலமா இல்ல நெல்லையா, யார் ஜெயிக்க போறாங்க? See, Nellai and Salem யார் ஜெயிக்கிறாங்களோ the brand of cricket has always been increased. ஏன்னா அவுட் ஃபீல்டிங் நல்லா இருக்கு, கேச்சஸ்லாம் பயங்கரமா பிடிக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் கிரிக்கெட் அதுக்கு அளவுக்கு ஈக்குவலா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பேஸ் வேரியேஷன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப தாட்ஃபுல்லா போடுறாங்க. லாட் ஆஃப் ஒர்க் இஸ் கோயிங் பிஹைண்ட் இது ட்ரைனிங், அனலிஸ்ட், ஃபீல்டிங் கோச்சஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார் அன் எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட். நான் வந்து ஒரு பெரிய சிஎஸ்ஜி ஃபேன். ஸோ எனக்கு யார் ஜெயிச்சா ஐம் ஃபைன் வித் எனிபடி வின்னிங் டுமாரோ. So yeah, so hopefully the better team wins and we get to see an exciting cracker of a game and cracker of a finish in பாப்போம். ஏன்னா நாளைக்கு லாஸ்ட் கேம் இன் சேலம், அதுக்கப்புறம் இட்ஸ் கெட்டிங் ஷிஃப்டட் டு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், திருநெல்வேலி நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் லக்கி ஃபார் பீப்புள் இன் லிவிங் இன் சேலம், திருநெல்வேலி. ஸோ அவங்களாம் வந்து ஒரு சென்னையில ஒரு சேப்பாக்ல மேட்ச் பார்க்க வரணும்னா they have to spend at least some thousands of money. இப்போ அவங்க ஊர்லயே நடக்குது and tickets are also not very expensive. So full house crowd. Thanks to TNCA for making cricket grow in the state of Tamil Nadu and players getting recognized. ஏன்னா தமிழ்நாடு ஆடணும்னா only one set of players can always play. One set na you have to be exceptionally good to play for Tamil Nadu. So இப்போ TNPL வந்ததுனால lot of talented people across the state, across the districtsலாம் வந்து அவங்களுக்கு ஒரு opportunity கிடைக்குது. So with this note, I say the better team wins tomorrow and Coimbatore again, nalla wickets, nalla tracks. So looking for an exciting leg in Coimbatore. So yeah, that's it. My thoughts are simple and best team wins tomorrow. ஸோ அதான் நாளைக்கோட வந்துட்டு சேலத்துல முடியுது. ஸோ கண்டிப்பா நாளைக்கும் ஒரு நல்ல எக்ஸைட்டிங் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் சேலம் ஒரு லூசிங் காஸ்ட்ல இருந்து வராங்க. நெல்லை ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பா சேலம் வந்துட்டு ஆக்சுவலா இவங்களோட தோத்து போனாங்களே முருகன் அஸ்வின் டீமோட. அவர் கடைசியா சன்னி சந்து அதுக்கப்புறம் திண்டுக்கல். ஓ ஆமா ஆமா, கரெக்ட். லாஸ்ட் மேட்ச் திண்டுக்கல். ஆமா, அஸ்வின் ஓப்பனிங் கூட இறங்கினார். கரெக்ட். யா, ஸோ ரெண்டு டீமுமே வந்துட்டு வின்னிங் நோட்ல இருந்து வராங்க. ஸோ கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ரெண்டு டீம்லயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹரிஷ்குமார், பொய்யாமொழி, சுஜித் சந்திரன் அவங்க எல்லாம் சேலம்ல இருக்காங்க. இங்க நெல்லையிலயும் கேபி அருண் கார்த்திக், ஈவன் நிதிஷ் ராஜகோபால், அஜிதேஷ், ரித்திக் ஈஸ்வரன் எல்லாம் இருக்காங்க.
ஸோ கண்டிப்பா நாளைக்கும் நல்ல மேட்சா இருக்கும்னு நம்புறோம். வித் தட் நோட் நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த மேட்ச்ல யாருன்னு சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு யார் வின் பண்ணுவா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் எல்லாத்துக்கும். புது சேனல் இனிமே த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒவ்வொரு மேட்ச்க்கும் 3 பேர் எப்படியோ மாத்தி மாத்தி வந்து கண்டிப்பா ரிவ்யூ கொடுப்போம். ஸோ யா லெட்ஸ் சி. முடிஞ்ச வரைக்கும் நாங்க எம்எல்சியும் கொண்டு வர ட்ரை பண்றோம். மேஜர் லீக் சாக்கர் மேஜர் லீக் ஃபுட்பால் வந்துட்டு கிரிக்கெட் வந்துட்டு கவர் பண்ண முடியல. ஏன்னா லைக் நைட் டைம்ல நடக்குது. என்ன சொல்றது, ஒரு மாதிரி மிட் நைட்ல நடக்கிறதுனால கவர் பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி ஒரு செட் ஆஃப் டீம் டிஎஸ்கே மட்டும் கவர் பண்ற மாதிரி வில் ட்ரை. ஸோ யா வித் தட் நோட் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ எவ்ரிவன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ரேவந்த் ப்ரோ, தேங்க்யூ பிரசாத் ப்ரோ. தேங்க்யூ.